வணக்கம், நான் உங்கள் லக்ஷ்மி. இன்னைக்குரிய வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம முதல்ல இன்னைக்கு நிஃப்டி 50யோட 5 நிமிஷம் டைம் ஃப்ரேம் சார்ட்ல நம்ம கால்குலேட் பண்ணி வச்சிருக்கிற ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல் இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். நமக்கு இங்கே பார்க்கும்போதே தெரியுது மார்க்கெட் வந்து சைட்வேஸில் தான் கொஞ்சம் நமக்கு மூவ் ஆனதுன்னு தெரியுது. ஓப்பனிங் பார்க்கும்பொழுது 23,192ல் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆச்சு. அதாவது பைவட் பாயிண்ட்டுக்கு கீழே நமக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகி பார்த்தோம்னா மார்க்கெட் மேலேயும் கீழேயுமா ஏறி இறங்கிட்டு இருந்தது. இறங்கி பார்த்தோம்னா அடுத்து பைவட் ஜோன்லேயே நமக்கு மார்க்கெட்டு அந்த ஜோனை விட்டு எக்ஸிட் ஆகாம மேலேயும் எக்ஸிட் ஆகல, நமக்கு கீழேயும் எக்ஸிட் ஆகல, அந்த ஜோனுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிட்டு இருந்துட்டு 23,332ல் மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஹை லெவல் பார்க்கும் பொழுது நமக்கு முடியும் தருவாயில தான் 23,350 அப்படிங்கிற ஹை லெவலை நமக்கு ரீச் பண்ணியிருக்கு. மேலும் க்ளோஸ் ஆகும் பொழுதும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட ஹை லெவலுக்கு கிட்டதான் 332ல் நமக்கு நிஃப்டி 50 க்ளோஸ் ஆயிருக்கு. லோ லெவல் பார்க்கும் பொழுது 23,150 நமக்கு மார்க்கெட் ஓப்பனிங் அப்ப லோ லெவலை டச் பண்ணிச்சு. அந்த லெவல்ல தான் அதோட லோ லெவலாகவும் நமக்கு இருந்தது. 1 hour டைம் ஃப்ரேம் சார்ட்ல நம்ம சார்ட் பேட்டர்ன் வச்சு அனலைஸ் பண்ண சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நமக்கு முதல் கட்டமா 23,500 நமக்கு 23,350 வரைக்கும் தான் நிஃப்டி 50 மூவ் ஆச்சு. அதனால நமக்கு இங்கே ரீச் ஆகல. சப்போர்ட் லெவல்ல பார்க்கும் பொழுது 23,158 வரைக்கும் மூவ் ஆச்சு. அங்கே நமக்கு 250 ரீச் ஆயிருக்கு. 23,100 நமக்கு ரீச் ஆகல. க்ளோஸ் ஆகும் பொழுது 332 நமக்கு மார்க்கெட்டு இந்த சப்போர்ட் லெவலையும் தாண்டி தான் க்ளோஸ் ஆயிருக்கு. இங்கே நமக்கு நம்ம இந்த பாக்ஸ் 2 பாக்ஸ் வரைஞ்சிருந்தோம். முதல் பாக்ஸில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இப்போ 2வது பாக்ஸுக்கு வந்துச்சுன்னா நம்ம இங்கே 22,800க்கு கிட்ட நமக்கு வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். அதுதான் ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவலாக செட் பண்ணியிருந்தோம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இங்கே நமக்கு மார்க்கெட்டு முதல் பாக்ஸ்குள்ளே தான் சைட்வேஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. மேலும் இந்த க்ளோசிங் பாயிண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இங்க நிறைய சார்ட் பேட்டர்னோட மேட்ச் ஆகிறதையும் பார்க்க முடியுது. இப்போ நாளைக்கு நமக்கு க்ளோசிங் பாயிண்ட் இந்த பாக்ஸுக்குள்ளேயே இருக்குதா அல்லது நமக்கு பாக்ஸோட மேல் நோக்கி நகர்ந்துச்சு அப்படின்னா நமக்கு இங்கே பிரேக் அவுட் பண்ணி மேலே போறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அல்லது இந்த பாக்ஸ்குள்ள நமக்கு 2வது பாக்ஸ்குள்ள என்ட்ரி ஆச்சுன்னா மார்க்கெட் திரும்பவும் நமக்கு கீழ் நோக்கி நகர்வுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இங்க நம்ம பார்க்க போறது 4 மணி நேர டைம் ஃப்ரேம் சார்ட்ல முதல் பாதியில பார்க்கும் பொழுது நமக்கு பையரோட டாமினேஷன் அதிக லெவல்ல இருந்தது. ஆனா நமக்கு நேத்தை விட இன்னைக்குடைய மூவ்மெண்டோட அளவு பார்த்தீங்கன்னா 50% அளவுக்கு தான் மார்க்கெட் வந்து மூவ் ஆயிருக்கு. 2வது பாதியுமே பையரோட டாமினேஷன் தான் அதிக லெவல்ல இருக்கு. ஆனா நமக்கு நேத்திக்குரிய ஹை லெவல நமக்கு என்ன ஆச்சுன்னா பிரேக் அவுட் பண்ணல. லோ லெவலை விட அதிகரிச்சிருக்கு. ஆனா நமக்கு ஹை லெவல் வந்து நேத்திக்கு விட கம்மியான அளவுல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து பேங்க் நிஃப்டியோட 5 மணி நேர டைம் ஃப்ரேம் சார்ட்ல கால்குலேட் பண்ணி வச்சிருக்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல்ஸை பத்தி பார்க்கலாம். மார்க்கெட்டோட ஓப்பனிங் 50,996ல ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மார்க்கெட் பைவட் பாயிண்ட்லயே தான் ஜோன்லயே கொஞ்சம் கொஞ்சமா வந்து நமக்கு மேலேயும் கீழேயுமா ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆகி முடியும் தருவாயில ரெசிஸ்டன்ட் ஜோன் 1 நோக்கி நமக்கு மூவ் ஆச்சு. ஜோனுக்குள்ள என்ட்ரி ஆச்சு. ஆனா அங்க பிரேக் அவுட் ஆகல. பிரேக் அவுட் ஆகாம 51,348ல பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கிறத பாக்குறோம். ஒன் ஹவர் சார்ட்ல பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் சார்ட் பேட்டர்னை வச்சு அனலைஸ் பண்ணி டிரா பண்ணியிருக்கோம். இதுல வந்து பார்த்தோம்னா 2 சேனல் இருக்கு. இப்போ நமக்கு முதல் சேனலுக்குள்ள தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்போ இதோட
ஹை லெவலை வச்சு இந்த முதல் சேனல்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறதுக்கு நம்ம டிரா பண்ணோம்னா நமக்கு இப்ப மூவ் ஆகிற கேண்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 51,750 இந்த லெவல்ல வந்து நமக்கு அடுத்து மூவ் ஆகும் பொழுது இந்த லெவல்ல நமக்கு டச் ஆச்சு அப்படின்னா அடுத்த கட்டம் நமக்கு மேல் நோக்கி போறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்ப இதுவே இந்த தாண்டாம இங்க நம்ம இந்த லைனுக்கே வராம மார்க்கெட் திரும்பவும் நமக்கு இரண்டாவது சேனலுக்குள்ள நுழைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நமக்கு இப்போ இங்க இடம் பிரேக் அவுட் ஆயிடும். இதுதான் நம்மளோட ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவலா இருக்கு. இந்த சப்போர்ட் லெவலை திரும்பவும் பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா மார்க்கெட் நமக்கு அடுத்த கட்டம் இந்த சேனலோட எண்டு, அதாவது 49,800 வரைக்கும் போறதுக்கான அதிக வாய்ப்புகள் உண்டு. அடுத்து நம்ம பார்க்க போறது 4 மணி நேர டைம் ஃப்ரேம் சார்ட்ல முதல் பாதியில பார்க்கும் பொழுது பையரோட டாமினேஷன் தான் அதிக லெவல்ல இருக்கு. மேலும் நமக்கு இங்க ஹை லெவல் நேத்திக்குரிய ஹை லெவலை பிரேக் அவுட் பண்ணியிருக்கான்னு பார்த்தோம்னா நமக்கு இங்க பிரேக் அவுட் பண்ணல, கீழ் நோக்கி தான் இருக்கு. இதுவே லோ லெவல் நமக்கு தாண்டி இருக்கு. இரண்டாவது பாதியும் பையரோட டாமினேஷன் தான் அதிக லெவல்ல க்ளோஸ் ஆயிருக்கு. நாளைக்கு ஓப்பனிங் நமக்கு இதே கண்டினியூஷன் பையரோட டாமினேஷனோட ஓப்பன் ஆகுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.